உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவுஹாட்டி அஸ்ஸாம் மாநிலத்துல நியூ பொங்கேகான் அந்த இடத்துல வந்து உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்க பேர் வந்து செல்வராஜ். செல்வராஜ். நீங்க எந்த மறை மாவட்டத்துல இருந்தீங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மறை மாவட்டம் சாமி. தஞ்சாவூர் மறை மாவட்டத்துல வேங்கடகுளம் அப்படிங்கிற ஒரு பங்குல உள்ள ஒரு சின்ன கிராமம் ரெங்கசமுத்திரம் அப்படின்ட்டு. ரெங்கசமுத்திரம். நான் அங்கேதான் என்னுடைய 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே உள்ளூர்ல உள்ள ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் பக்கத்துல ஆலங்குடிங்கிற பங்குல உள்ள மாதா ஸ்கூல்ல படித்தேன் 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்புறம் என்னுடைய சொந்த பங்குலே உள்ள வேங்கடகுளம் பங்குலே உள்ள 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு செமினரி போனேன். செமினரி மதுரையில முடிச்சுட்டு ஒரு ஃபாதர், ஒரு கேரளாவில இருந்து ஒரு ஃபாதர், மலையாள ஃபாதர் தான் செல்வானி டைசிஸ் போறியா, நார்த் டைசிஸ் போறியா அப்படின்னு கேட்ட பொழுது. ஆனா நீங்க வந்து முதல்ல படிச்சது மதுரை டைசிஸ், சிவகங்கை டைசிஸ்க்காக இல்ல தஞ்சாவூர் டைசிஸ்க்காக தான் படிச்சீங்க, செமினரி ஜாயின் பண்ணீங்க. ஓகே. அப்புறம் அவருடைய மூலமா இங்க வந்தேன். ரீஜென்சி வந்து பக்கத்துல கோசையான ஒரு பங்கு இருக்கு, அங்க போயிட்டு ரீஜென்சி ஒரு 5 மாசம் முடிச்சுட்டு அப்புறம் இங்க இதே செமினரி குருமடத்திலே வந்துட்டு இங்கே ஒரு 5 மாசம் முடிச்சுட்டு அப்புறம் தியாலஜி ஷில்லாங், மேகாலயாவில் ஷில்லாங் பக்கம் எங்களுடைய நார்த் ஈஸ்ட் ரீஜனல் தியாலஜி இருக்கு. ஓகே. அங்கே தியாலஜி முடிச்சுட்டு 1999 ஏப்ரல் 11 ஆர்டினேஷன் கிடைச்சது. அப்புறம் அசிஸ்டண்டா 2 வருஷம் ஒரு பங்குல இருந்துட்டு அப்புறம் பங்கு சாமியாரா 2 வருஷம் ஒரு பங்குல, அப்புறம் பிஷப் செக்ரட்டரியா வந்துட்டு 3 வருஷம், அப்புறம் சோசியல் ஒர்க்ஸ்ல வந்து 4.5 வருஷம் ஏறக்குறைய இருந்தேன். அப்புறம் கேனலா படிக்க போயிட்டு 3 வருஷம் சென்ட் பீட்டர்ஸ்ல பெங்களூர்ல கேனலா முடிச்சுட்டு அப்புறம் வந்து மறுபடியும் 2 பங்குல பணி செஞ்சுட்டு இப்ப இங்க குருமடத்துல 6 வருஷம் கம்ப்ளீட். 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 7th இயர் அடி வைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். குருக்களை உருவாக்குற ஒரு பணியில இருக்கிறீங்க. அதுக்கு அதை நீங்க அங்கிருந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க அசாம் மாநிலத்துக்கு வந்தீங்க. வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல நான் இந்த மாதிரி அசாம் போறேன்னு சொன்ன போது அம்மாட்ட சொன்னேன். அப்ப முன்னு வச்ச கால பின்னாடி வைக்காத அப்படின்னு ஒரே ஒரு அறிவுரை தான் அம்மா எனக்கு சொன்னாங்க. அறிவுரை அது இன்னைக்கு என் மனசுல இருக்கும். எவ்வளவுதான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் எப்பொழுதும் ஆண்டவரே அம்மான்னு தான் சொல்லுவேன். ஆண்டவரே அப்பான்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா எனக்கு வந்து ஆண்டவரே அம்மா அப்படின்ட்டு அம்மா சொல்றதான் எனக்கு நான் கேட்டு அப்படியே செய்வேன். அம்மாவை எப்பவும் பகிர்ச்சிக்க மாட்டேன், கோவப்படவும் மாட்டேன். அம்மா என்ன சொன்னாலும் சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வார்த்தை தான் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு மோட்டிவேஷனோடைய அம்மா வந்து உங்களுக்கு இருக்காங்க. இப்போ அது நீங்க கவுஹாட்டி அசாம் மாநிலத்துக்கு நீங்க வந்து இந்த பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த அசாம் மாநிலத்தை பத்தி ஒரு சில முக்கியமான காரியங்கள் சொல்லுங்க. மக்கள் நம்முடைய எங்களுடைய பணித்தளத்தில் உள்ள மக்கள் வந்து நம்ம மக்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் உள்ளவங்க மாதிரி ஏறக்குறைய நல்ல பாசமானவங்க, நல்ல உபசரிப்பாங்க நம்மளை பார்க்குற போது. அதுவும் ஒரு குரு ஃபாதர் வர்றாரு அப்படின்னா ஃபாதர் வர்றாரு அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு சந்தோஷமா நம்மளை வரவேற்பாங்க. அது ஒரு பக்கம். மக்கள் வந்து பொதுவாகவே ரொம்ப எளிமையானவங்க. நம்மளை பார்த்தாங்கன்னா ஃபாதர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுவாங்க. நம்ம அவங்களுக்கு சந்திக்க போற போது, வீட்டுக்கு போற போது ரொம்ப சந்தோஷமா நம்மளை வரவேற்பு அரவணைப்பாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லாத போது நம்ம அவங்களை சந்திக்க போனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஃபாதர் வந்தாரு, சிஸ்டர்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாங்க. அந்த விதத்துல நம்ம மக்கள் ரொம்ப எளிமையா கடவுள் பக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா, நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நம்ம கடவுளுடைய பக்தியில வந்து ரொம்ப உறுதியா இருக்கும். அது ஒரு அற்புதமான குணம் நம்ம மக்கள்கிட்ட. எளிமையா பண்பாடு உள்ளவங்க. இவங்களுடைய நம்ம வந்து வித்தியாசமான ட்ரைபல் இன மக்களோட நம்ம பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே ஒரு அருமையான பண்பு உள்ளவங்க. இங்க இருக்கிற ட்ரைப் மக்கள், இங்க இருக்க மக்களுடைய கலாச்சாரத்துல எந்தெந்த ட்ரைப்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய முக்கியமான ஏதாவது கலாச்சாரம் பத்தி இங்க நம்ம மறை மாவட்டத்துல இருந்து அதிகமா நம்ம தந்தையர்கள்லாம் பணி செய்யற பெரிய குரூப் அப்படின்னு சொல்ல போனா ஆதிவாசி இருக்காங்க, சந்தால் இனம் இருக்கிறாங்க, போடோஸ் இருக்காங்க, போடோ ட்ரைபல் இனம், அப்புறம் ராபாஸ் இருக்காங்க, காரோஸ் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து நமக்கு பெரிய 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 குரூப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மறை மாவட்டம் வந்து தொடங்கினது 2000வது வருஷத்துல இந்த மறை மாவட்டம் தொடங்கினாங்க. அசாமத்துல பிரிஞ்சது, குவஹாட்டில இருந்து மறை மாவட்டம் பிரிஞ்சது. அப்போ வந்து
நம்முடைய மறை மாவட்டத்துடைய கத்தோலிக்க மக்களுடைய எண்ணிக்கை வந்து 43,000 இருந்துச்சு. இப்போ வந்து ஏறக்குறைய 75,000 ஆயிடுச்சு. இப்போ 25 வருஷம் நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். 25வது வருஷம் ஜூபிலி. அது இப்ப நாங்க திரும்பி பார்க்கிற போது நம்முடைய மக்களுடைய விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மன நிறைவு. அது ஒரு பக்கம் நமக்கு மன நிறைவு. 2வது பக்கம் வந்து நம்முடைய ஆண்டவருடைய பணிகள் எந்த அளவுக்கு தீவிரமா மக்கள் மத்தியில போய்கிட்டு இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அந்த மக்களுடைய கலாச்சாரத்தோட சேர்ந்து அந்த கலாச்சாரத்துல ஃபாதர் இப்போ ஒரு முக்கியமானது. ஸோ இந்த கலாச்சாரம், இந்த ட்ரைப் மக்களுடைய கலாச்சாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, வித்தியாசமா இருந்துச்சு அப்படிங்கிற என்ன ஏதாவது ஒரு கலாச்சாரத்தை பத்தி? பொதுவாகவே நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மக்களுடைய கலாச்சாரம்னு எடுத்து சொல்ல முடியாது. எல்லாருமே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம், இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேத்தலிக் ஃபெய்த் இன் தேர் ஃபேஸஸ் சிமிலர். எல்லாருமே நல்ல பக்தியை காட்டுவாங்க. நம்மளுடைய பண்பாட்டை தமிழர் பண்பாட்டை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். நல்லா இருக்கு அப்படின்னாக்க, அதாவது நம்ம ஒரு விருந்தாளியா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்க, யூ ஆர் த டாப் பாயிண்ட் தேர் அப்படின்னா, யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு நம்ம ஆல் த மோர் வென் வி கோ அஸ் பிரீஸ்ட், நம்ம சாமியாரா குருவா அப்படி போற சமயங்கள்லையும் நல்லா கவனிப்பாங்க. நான் அதாவது அவங்க நம்ம கொடுக்குற அந்த உபசரிப்பு, டீயோ சாயா காப்பி அந்த விதத்துல நான் சொல்லல. அந்த மனசால நம்மள அவங்க வெல்கம் பண்றத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதே மாதிரி ஒரு பங்குல சொராய்வில் அப்படின்னு ஒரு பங்குல நான் பணி செஞ்ச போது அந்த மக்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லணும். நான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் ஃபெய்த் சம்திங் ட்ரெமெண்டஸ்னா அவ்வளவு பிரீஸ்ட் அப்படின்னாக்கா அவ்வளவு பாசமா பார்ப்பாங்க, அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. வெரி ஸ்ட்ராங் இன் தேர் ஃபெய்த். இன்னைக்கும் ஐ வில் சே I have a lot of things to learn from that particular community for me. Okay, Father. ரொம்ப நீங்க பணி புரிஞ்ச இதுல வந்து இங்க இருந்திருக்கிறீங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் இங்க இருந்தேன், இந்த நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நிகழ்வு மறக்கவே முடியாது அப்படின்ட்டு? மறக்கவே முடியாது அப்படின்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கு. என்ன நிகழ்வுன்னு சொல்றது, நான் அப்ப அதே பங்குல இருந்து நான் வெளியில வர்ற அன்னைக்கு அந்த கேட்டகிஸ்ட் எப்படி தமிழ்ல சொல்றோம், நம்ம உபதேசியார் பெரியவர். அவர் வந்து என்னுடைய அப்பா வயசை விட கூட கொஞ்சம் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பங்குல இருந்து வெளியில வர்றேன், வண்டி ரெடி ஆயிடுச்சு, நான் புறப்படுறதுக்கு. அப்ப அவர் வந்து என் கையை பிடிச்சிட்டு அழுதாரு. அவரு அழுத போது எனக்கு என்னுடைய அப்பாவே என் கூட நின்றுட்டு பக்கத்துல இருந்து அழுத மாதிரி. அப்ப அந்த நேரம் என்னுடைய அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. அப்ப ஆனா அப்பா மாதிரி அவர் அழுத, என்ன நீங்க எப்படி அழுகுறீங்க, இவ்வளவு பெரிய மனுஷன் என்கிட்ட வந்து அழுகுறீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு சொன்னேன், ஃபாதர் நீங்க வந்து இங்க இருந்தபோது எங்க எல்லா குடும்பத்திற்கும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்தீங்க ஃபாதர், இப்ப எங்க குடும்பத்தை விட்டுட்டு போறீங்களே, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஃபாதர் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப அதாவது நான் வந்து என்னை வந்து அவங்க எனக்கு எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க வந்து என்னை அவங்க குடும்பத்துல ஒருத்தரா அது வரைக்கும் என்னை பாவிச்சாங்க, வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப இங்க இத்தனை நாள் வந்து நீங்க இருந்திருக்கிறீங்க, சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அழகா சொன்னீங்க. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப துன்பப்பட்டேன், வருத்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னு? மிஷனரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல, மிஷனரியா இருக்கிற பொழுது அந்த நம்ம பணி வாழ்வுல வந்து எனக்கு அவ்வளவு மோசமான வருத்தப்பட்டு சங்கடப்படுற அளவுக்கு ஒண்ணு அவ்வளவு மோசமான இல்லை, அப்படி இல்லை எனக்கு. ஆனா நம்ம தனிப்பட்ட நம்மளோட உடல்நிலையில வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மோசமான சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ ஒரு 7 வருஷம் ஏப்ரல் மாசம் 2018 அது எனக்கு தனிப்பட்ட, அது வந்து அதுக்கு நம்ம பணி வாழ்வுக்கும் சம்மந்தம் இல்லை, அது உடல்நிலை ரீதியா திடீர்னு தலையில பிரெயின்ல வந்து ஒரு நர்வு, நேரா இருக்க வேண்டிய நர்வு வளைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருந்தேன். அப்போ என்னுடைய ஃபாதர், எனக்கு என் கூட இந்த கம்பெனியன் ஃபாதர் லினேஷ் அப்படின்ட்டு, அவர் ஆண்டவர் எங்க ஆயரை வந்து அவரை விட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டு, அது வந்து இட் வாஸ் பியூர்லி கடவுளுடைய காட்ஸ் இன்டர்வென்ஷன் சொல்றோம் பாத்தீங்களா. கரெக்ட்லி நம்ம போய் டாக்டரை பார்த்தோம். டாக்டர் வந்து அவருடைய நண்பர் வந்து ஹைதராபாத்ல
நியூரோ சர்ஜன், ரேடியாலஜிக்கல் நியூரோ சர்ஜன். அவர் டக்குனு ஹி காட் மீ ஓவர் த ஃபோன். நான் நேராகவே பேசினேன். அப்போ போயிட்டு பார்க்குற போது என்கிட்ட சொல்லலை ஆனால் அவங்க, பட் மை சர்வைவல் சான்ஸ் வாஸ் ஜஸ்ட் 1%. அது நடந்தது வந்து 2018 ஏப்ரல். அந்த டே ஐ வாஸ் டு பி ஆப்ரேட்டட் வாஸ் ஆன் மை ஆர்டினேஷன் டே, April 11 இட் வாஸ் ஆல்சோ. ஆனால் என்ன வாட் ஹேப்பன் ஐ டு நாட் நோ. அந்த நேரம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் வாஸ் டு பி ஃப்ளோன் ஃப்ரம் பெங்களூர் வந்து சேரல. இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பெங்களூர் வந்து வரல. ஸோ அடுத்த நாள் தான் செய்யணும்னு சொன்னாங்க. அன்றைக்கு நைட்டு 11ஆம் தேதி நைட்டு பூசை வைக்க முடியல எங்களால். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் 2 பேருமே. அது நம்ம கேத்தலிக் ஹாஸ்பிட்டலும் இல்லை. அதனால நான் ஈவினிங் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். நானும் எனக்கு அட்டன் பண்ண வந்த ஃபாதர் லினேஷ் அப்படின்ட்டு 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு, அப்போ அந்த மற்ற ஃபாதர் என்கிட்ட கேட்குறாப்புல, ஃபாதர் என்ன ஃபாதர் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த லினேஷ், இந்த ஜெபமாலை ரோசரி தட் ஐ ப்ரே அண்ட் மாஸ் தட் ஐ செலிப்ரேட் வில் சேவ் மீ லினேஷ் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க சொல்ற ஜெபமாலையும் நான் கொடுக்கிற திருப்பலியும் கண்டிப்பா உங்களை என்னை காப்பாத்திரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ஆனா அப்பவும் எனக்கு தெரியாது என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது. அப்பவும் எனக்கு தெரியாது. நான் நல்ல நார்மலா கான்பிடண்டா இருந்தேன். ஆமா, அது வந்து எனக்கு தெரியாது. ஃபாதருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த நாள் ஆப்ரேஷன் கொண்டு போனாங்க. அப்போ எனக்கு அன்னை பாருங்க, எனக்கு அந்த அனஸ்தேசியா பின்னாடி கொடுக்க வந்தவங்க வந்து சேலத்துக்காரர் டாக்டர், தமிழ் டாக்டர். அவரு சொன்னாரு, ஃபாதர் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஃபாதர், பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லை ஃபாதர், ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபாதர், 100% நீங்க சரியாயிருவீங்க ஃபாதர், நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து நான் பார்ப்பேன். அதாவது அவர் என்று சொன்னது 24 மணி நேரம் அனஸ்தேசியா ஃபாதர், நீங்க ஒரு நாள் ஆகும் நீங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு, நார்மல் சென்ஸ் வர்றதுக்கு அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நான் எதிர்பார்க்காததான் ஒரு அதிசயமாவே நான் சொல்லுவேன். 10:30 மணிக்கு அவங்க கொடுத்தாங்க அந்த அனஸ்தேசியா. சாயந்தரம் 4:30 மணிக்கு நான் சரியாயிட்டேன். 4:30 மணிக்கு சரியாயிடுச்சு. மை சிஸ்டம் எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட்லி இன் பிளேஸ். 6 மணி நேரத்துல ரெடி ஆயிட்டீங்க. ஆமா, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, சக்சஸ்ஃபுல், க்ளோரியஸ் சக்சஸ். ஃப்ரம் தென் ஆன் ஐ எம் வித் ரினியூடு விகர், வித் புது வேகத்தோட இருக்கிற மாதிரி, புது வேகத்தோட. ஆமா, இப்பவும் யாரை எப்படிடா இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் புண்ணியத்துல ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது வாழ்வு, அருள்னாலன்னு சொல்ல மாட்டேன், இரக்கத்தினால, ஆண்டவரோட இரக்கத்தினால நான் நல்லா இருக்கேன். இப்ப நீங்க வந்து ரெக்டரா இருக்கீங்க, மைனர் செமினரி ரெக்டர், சின்ன குருமண்டலத்தினுடைய அதிபரா இருக்கிறீங்க. இங்க தேவழத்தல் எப்படி இருக்குது? இந்த மக்களுடைய தேவழத்தல், அதே போல இந்த மக்கள் வந்து வராங்களா? ஒரு காலத்துல நீங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து மிஷினரியா ஒர்க் பண்ணிருக்கீங்க, இவங்களுக்கு நீங்க என்ன கத்துக் கொடுத்தீங்க? இவங்க வராங்களா? இவருக்கு என்ன பண்றீங்க? இப்ப வந்து தொடக்கத்துல இருந்து இப்ப குவஹாட்டி, தெஸ்பூர் அப்படின்னு நம்ம இந்த மறை மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் முன்னாடி இருந்த பணி செய்ய வந்த தந்தையர்கள்லாம் தமிழ்நாடு, கேரளா, சவுத் இந்தியா, தென்னகத்துல இருந்து வந்தவங்க. இப்ப மக்களுடைய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிற பொழுது, நம்ம கிறிஸ்தவ மதத்தை தழுவுற பொழுது, இங்க உள்ள மக்கள்ல இருந்து தேவாலயத்தில் கிடைச்சு அவங்க இந்த பணியை செய்யணும் அவங்க மக்களுக்கு அப்படிங்கிறதுனால, இப்ப இருக்கிற ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இருந்து தென்னகத்துல இருந்து வர்ற நம்ம தேவாலயத்திற்கு மக்கள் அங்கிருந்து கொண்டு வர்றது இல்லை, குருக்களா கொண்டு வர்றதில்லை, குரு மாணவர்கள் அங்கிருந்து வர்றதில்லை. ஏன் அப்படின்னாக்க இங்க உள்ள மக்களை வந்து ட்ரைபல் இனத்துல உள்ள மக்களை அவங்கள ஊக்குவிச்சு அவங்களே நம்ம திருச்சபையை நடத்தணும், பங்கு தலங்களை பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மோட்டிவேஷனோட இங்க உள்ள மக்கள் 10ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை அங்கே ஊக்குவிச்சு அவங்கள குருவாக்குறத ஒரு நம்மளுடைய எண்ணம். எத்தனை பேர் இருக்கிறாங்க மைனர் செமினரில? மைனர் செமினரின்னு சொல்ற போது நம்ம இங்க வந்து அப்போஸ்தலிக் ஸ்கூல் அண்ட் மைனர் செமினரின்னு சொல்றோம். மைனர் செமினரியில 16 பேர் வச்சிருக்கிறோம். 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கு மேல உள்ள பசங்க நாங்க அதை 3 குரூப்பா வச்சிருக்கோம். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்ச பசங்க உள்ள வர்ற போது அது ஒரு குரூப். அப்புறம் 11ஆம் கிளாஸ் இங்கே வச்சு படிக்க வைக்கிறோம், 12ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறோம். இந்த குரூப்ல வந்து 16 பேர் வச்சிருக்கிறோம். அதுக்கு கீழே 7ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ், 7ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளவங்க அப்போஸ்தலிக் ஸ்கூல் நம்ம சொல்றோம். அவங்க வந்து ஒரு 50-54 பேர் இருக்காங்க. அவங்க என்ன ஒரு எங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னாக்க, அவங்கள இங்க வச்சு படிக்க வைக்கிறோம்.
படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க ஆசைப்பட்டா நாங்க சாமியார் ஆகிறோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அப்படியே மேல அப்படியே தொடர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்க அதையும் அப்ஜெக்ட் பண்றது இல்லை. அப்போ ஏன்னா இப்ப நம்ம ஆயருடைய மொழியில சொல்ல போனா அவங்க போய் திருப்பி போனாலும் ஒரு நல்ல கத்தோலிக்க வாழ்க்கை வாழணும். அதோட நம்ம தே வில் பி லீடர்ஸ் இன் த சர்ச், ஃபியூச்சர் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்படி இருந்தும் அவங்க குரு ஆகாட்டியும் நல்ல ஒரு டிசிப்ளின்டு லீடர்ஸ் தே வில் பி அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ஆயருடைய எண்ணம் நல்லா பரந்த எண்ணமா இருக்கு. அதாவது என்னன்னா வரட்டும் படிக்கட்டும், விருப்பப்பட்டா குருமடத்துல ஜாயின் பண்ணி அவங்க வந்து சாமியார் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா கூட திருச்சபையினுடைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது நல்ல ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இவங்களெல்லாம் நீங்க எப்படி அழைச்சிட்டு வருவீங்க? தேவடைத்தலுக்கு முகாம் நடத்துவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணு முகாம் 3 நாள் முகாம் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மந்த் ஆஃப் அக்டோபர், இப்ப அக்டோபர்ல நாங்க இங்க இருந்து குருமடத்துல இருந்து பங்குல உள்ள பங்கு தந்தையர்களை முதல்ல அணுகுவோம். அவங்ககிட்ட சொல்லி அவங்க இப்ப எங்களுடைய மாதாந்திர கூட்டத்துல நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எப்போ மீட்டிங் எப்போ தேவாலயத்துல வைக்கலாம். ஏன்னா பள்ளிக்கூடம் தேர்வுகள் முழு ஆண்டு தேர்வுகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய வசதியை பார்த்து நாங்க தேதி முடிவு பண்ணி 3 நாள். ஏன்னா அவங்களுடைய ஃபுல் கோஆபரேஷன் இருக்கும். பங்கு தந்தையர்கள் எல்லா பங்குலையும் உள்ளவங்க எல்லாம் நல்லா ஒத்துழைப்பாங்க. ஏன்னா அவங்களை கேட்டுதான் நம்ம தேதி முடிவு பண்றோம். அப்போ எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க. இடையில அந்த 10ஆம் கிளாஸ் முடிச்சு அதுக்கு மேல உள்ள பசங்களை நாங்களே பர்சனலா போய் வீட்டுல சந்திப்போம். சில சமயங்கள்ல பங்கு தந்தையர்கள் சொல்லுவாங்க எங்ககிட்ட, ஃபாதர் இந்த மாதிரி ஒரு பையன் சொன்னான் ஃபாதர், இந்த பையன் சொன்னா என்ன ஃபாதர் சொல்றீங்க, எனக்கு தெரியும் ஃபாதர், குடும்பத்தை பத்தி அவங்களும் சொல்லிடுவாங்க எங்கிட்ட. அப்போ நாங்க போய் நேரா சரி பங்கு சாமியார் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னாக்க நாங்க அதுக்கு மேல ரொம்ப அதிகமாக எதுவும் செய்யறது இல்லை. போயிட்டு பார்த்துட்டு பேரண்ட்ஸ் பெற்றோர்களை பார்த்துட்டு அப்படியே பசங்க விரும்பினாங்க அப்படின்னா அதோட நாங்க சரி விரும்புகிறோம் நீ வந்து உட்காந்துரு அப்படின்னு நாங்க வற்புறுத்தலாவும் கூட்டிட்டு வந்துட மாட்டோம். வந்து நீ இருப்பா, நீ இரு, உன் விருப்பம் என்ன, 1 மாசம் இரு, 2 மாசம் இரு. அதாவது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதின பிற்பாடு அந்த பசங்களை நாங்களே பார்த்து சொல்லுவோம். யாராவது ஆர்வப்பட்டு விருப்பப்பட்டு வர்றவங்கள வர வச்சிருவோம். அப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் இருப்பாங்க. ரிசல்ட் வந்துட்டு அப்பவும் சரிப்பா நான் கண்டினியூ பண்றேன், நான் பாஸ் பண்ணிட்டேன் இருப்பாங்க. ஒரு சிலர் திரும்பி போயிடுறாங்க, மற்றபடி வர்றவங்க இருப்பாங்க. அப்படிதான். தேவாலயத்தில் இங்க அதிகமாயிட்டு இருக்கா இல்ல எப்படி ஃபாதர்? அதிகமா ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது தொடக்கத்துல அவ்வளவு தீவிரமா இல்லை, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இப்ப உங்க டைசஸ் வந்து 2000ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைசஸ்ல இது வரைக்கும் மண்ணின் மைந்தர்கள் சொல்லி இந்த டைசஸ்ல இருந்து பிரீஸ்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லுவோம்னா, அதாவது நம்ம இந்த குறும்படம் இப்ப நான் இருக்கிற குறும்படம் வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் ஒரு 7-8 வருஷமா என்னன்னு தெரியல, கவுஹாட்டிக்கும் பொங்கையானுக்கும் சேர்ந்த குறும்படமா இருந்துச்சு. அது கிளியரா எத்தனை நாள்னு எத்தனை வருஷம் தெரியல. ஏன்னா மறை மாவட்டம் திடீர்னு பிரிஞ்சதுனால 2 மறை மாவட்டம் ஒன்னாவே செமினரி கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க. இப்பதான் இங்க தனியா செமினரி கட்டிட்டாங்க. அதனால அங்கேயே ஃபார்மேஷன் முடிச்சு குருவான தந்தையர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க, கவுஹாட்டிலயும் இருக்கிறாங்க. அங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு 40லேருந்து 50 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப இந்த குருமட மாணவர்கள் இங்க வந்து இந்த ட்ரைபல் மக்கள் வருவாங்க. அவங்க வந்து படிச்சு குருவாயி அந்த மக்களுக்காக இங்க நம்ம மறை மாவட்டத்துல என்ன இன மக்கள் இருக்காங்களோ அந்த இனத்துல இருந்து உள்ள பசங்களை தான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். பரவாயில்ல. உண்மையில உங்களை வந்து நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு காலத்துல மத்த டைசஸ்ல இருந்து மத்த மாநிலத்துல இருந்து இங்க வந்து மிஷினரியா வந்து ஒர்க் பண்ணி கிறிஸ்தவர்களை உருவாக்கி நிறைய காரியங்களை செஞ்சு கடைசியில இந்த மக்களையே குருக்களாக உருவாக்கணும், அருட்கணிகளாக உருவாக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அதை நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. உண்மையாலுமே உங்களை பாராட்டுறேன். இன்னொரு பாயிண்ட், இங்க நம்ம மறை மாவட்டத்துல உள்ள பசங்க பொண்ணுங்க குருவானவங்க மற்ற கன்னியர்கள் சிஸ்டர்ஸ் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் ஆனவங்க எல்லாம் இங்க இருந்து வெளிநாட்டுலயும் பணி செய்யறாங்க, போயிருக்காங்க வெளியில, ஜெர்மனி, இட்டலி, ஈக்வாடோர், அந்த மாதிரிலாம் மிஷன் கண்ட்ரிஸ், சவுத் ஆப்பிரிக்கா, தான்சானியா எல்லாம் இங்கேருந்தும் போயிருக்காங்க. ஆமா, குரோன் அப் சர்ச் விஆர். ஆமா, நல்லா வளர்ந்த திருச்சபை ஆயிட்டோம் நாங்க. அதனால நம்ம இங்க நம்ம மக்களுக்காக மட்டும் இல்ல, நாங்க இங்க இருந்தும் மிஷனரிஸ் போய் ஒரு காலத்துல மிஷனரிஸ் இங்க வந்தாங்க, இப்ப நாங்க மிஷனரிஸா வெளியில போறோம். ஆமா, அந்த அளவுக்கு நீ இந்த டைசஸ் வளர்ந்துருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. அதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்த்து மிஷினரியா இங்க வந்து ஒர்க் பண்ண அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் அவங்கள தான் செய்யறோம். உண்மையாலுமே
அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்களை வாழ்த்துக்கிறேன். இப்ப மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து மிஷினரியா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதனால அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள பார்த்து சொல்லுங்க. மாதா டிவி நேயர்களுக்கும் மாதா டிவியில பணி செய்யற ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு நான் வேண்டுவதும், உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவதும் என்னவென்றால், பணி செய்கின்ற எந்த இடத்துல எங்கு பணி செய்தாலும் தந்தையர்களோ கன்னியர்களோ இறைவனுக்காக, நம்முடைய இறை மக்களுக்காக பணி செய்கின்ற எல்லாருக்காகவும் நீங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். அவங்க நல்லா இருக்கணும். நான் அவங்களுடைய பணி எப்போதும் செவ்வனே செய்யணும். ஆண்டவருக்கு உகந்த பணியை அவங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் செய்யணுங்கிறதுக்காக தயவு செஞ்சு எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும். நாங்களும் என்னுடைய தரப்புல இருந்து நீங்களும் இந்த மாதா டிவி பார்க்குற எல்லாரையும் அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் உடனிருந்து உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்து நம்முடைய திருச்சபையை வழிநடத்த உங்களை வாழ்த்துவதோடு பணி செய்கின்ற எல்லோரையும் வாழ்த்துகிறேன். அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஒரு அருமையான ஒரு நேர்காணல். உண்மையாலுமே ஃபாதர் அவருடைய அனுபவத்தை பத்தி அழகா சொன்னாரு. அதே போல மிஷினரியா இங்க எப்படி வந்தோம், அப்புறம் இங்க இருக்கிற மக்களை எல்லாம் எப்படி உருவாக்கி மிஷினரியா அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதே போல அவருடைய ஒகேஷன், அவரோட தேவ அழைத்துல அழகா சொன்னாரு. 4 வயசுலயே அப்பாவோட சட்டையை போட்டு கைத்தை கட்டிட்டு நான் பூச வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழகா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மறை மாவட்டத்துல நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மிகப்பெரிய ஒரு பணியை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆகவே உங்களுடைய சார்பாகவும் அதே போல மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் இவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் பணி சிறக்க கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து நல்லா பணி செய்யுங்க. எங்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சிக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய அருள் தந்தையரோடு, நீ அசாம் மாநிலத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் இங்க இருக்கிற மற்ற மக்களோடு, அதே போல அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.